ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் நந்தி சிலைக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள புதுமண்டபம் அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம இந்த சேனலை இப்போ தான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது புதுமண்டபம்குள்ளே வந்து இறங்கி லெஃப்டில் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே நிறைய கடை இருக்குது, நிறைய வந்து டெய்லரிங் மிஷின்ஸ் போட்டு தைச்சிட்ருப்பாங்க. அங்கே ஸ்டெப்ஸ் வழியில் இறங்கினா தான் நம்ம இப்போ போகிற சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் இருக்குது. இங்கே வந்து இரும்பு பாத்திரங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு இரும்பு அலுமினிய பாத்திரங்கள் வந்து வச்சுருக்காங்க. இங்கே இல்லாத சாமான்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா என்ன இரும்பு பாத்திரம் வேணுமோ எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எங்கே போனாலும் வந்துட்டு மாஸ்க் வியர் பண்ணிட்டு போங்க, ஏன்னா வைரஸ் வந்து ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் ஃபைன் போடுறாங்க மாஸ்க் இல்லாமல் போனால். ஸோ நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், அடுப்பு, வடைச்சட்டி, தோசைக்கல், பனியாரக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வாங்குற மாதிரி. இந்த பனியாரக்கல் பாருங்கள், சீசனிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 7 குழி 12 குழி அது போல் நிறையா பெரிய சைஸு சின்ன சைஸ் எல்லாமே இருக்குது. இந்த பனியாரக்கல் வந்துட்டு 350 ருபீஸ், சின்னது வந்துட்டு 300 ருபீஸ். நீங்கள் வந்துட்டு சீசனிங் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலும் கூட அவங்க எக்ஸ்ட்ரா வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கேஸ்ட் அயன், இது வந்து இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 280 ருபீஸ். நல்ல வெயிட் வந்து நல்ல கனமாக இருக்குது. நார்மல் சீசனிங் இது பண்ணாலும் 380 ருபீஸ், சீசனிங்கோட சார்ஜ் வந்து 380 ருபீஸ் வாங்குகிறாங்க. இங்கே பாருங்கள், இண்டக்ஷன் பேஸ்டு இது எல்லாமே சீசனிங் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு அவங்கக்கிட்டே சீசனிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜு. இது எல்லாமே வந்து இந்த டீக்கா போடுற பன்னீர் டீக்கா அந்த போல் போடுற மாதிரி பேன்ஸு, இதுவும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான்ஸ்டிக் கோட்டிங்கும் வந்து ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட் வந்து நல்ல கனமாக இருக்குது. இதோட ரேட் வந்து 700லேருந்து 1300 வரைக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இருக்குது. சைஸ் அண்டு வெயிட்டுக்கு தகுந்தது போல் ரேட் வந்து டிஃபர் ஆகுது. இதெல்லாம் நிறைய பேர் இப்போ வீட்லேயே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்காட்டிக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அந்த டீக்கா பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த இதுவும் நீடிலும் வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு இதுக்கும் செட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரேட் வந்து கண்டிப்பாக ரீசனபிளாக தான் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நல்ல குவாலிட்டியோடையும் இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு வெயிட் இருக்காது, அந்த இது கோட்டிங் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. இது வந்து கேஸ்ட் அயன் வடைச்சட்டி. இதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, 8, 11, 16 அது போல் நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. இதோட ரேட் வந்து சின்ன வடைச்சட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 200 ருபீஸ். அதுக்கு அடுத்தது உள்ளது வந்துட்டு 350, 450 அது போல் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து டிஃபர் ஆகுது. நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணையில் வந்துட்டு சும்மா ஏனோ தானோன்னு வச்சோம்னா அது வந்து துரு பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு எண்ணெய் போட்டு இது பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒன்று சின்னது வந்துட்டு 200, 350, அது கொடுத்தது உள்ளது 450. இது பார்த்திங்கன்னா வந்து தாளிப்பு கரண்டி. இது வந்துட்டு எந்த ஒரு சீசனிங் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எப்பவும் போல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா குழி பாருங்கள், அகலமான குழியாகவும் இருக்குது, வெயிட்டும் வந்து ஜாஸ்தி நல்லா இதாக இருக்குது. இது வந்துட்டு ஹேண்டிலில் வந்துட்டு நைலான்
கவர் வந்து வந்திருக்குது. இது வந்து ஆம்லேட் கல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350. இதுலேயும் வந்துட்டு நம்ம டீக்கா போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த சின்ன சைடில் உள்ள குழியாட் இருக்குதுல்ல, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த கம்பி வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450. வெயிட்டுக்கு தகுந்தது போல் ரேட் வந்து டிஃபர் ஆகுது. இந்த சட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்க்குறக்கு இட்லி சட்டியாட்டு இருக்குது. இதோட ரேட் வந்து 1750 rupees. ஃபுல்லாமே இரும்பு தான். உள்ளே வந்துட்டு லைட்டாக நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 3 லிட்டர் இதோட உட்டன் கரண்டியும் வச்சுருக்காங்க. இந்த 6 வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். ஷேப்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அரிக்கரண்டி, தோசை கரண்டி, அது போல் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள ஸ்பூனாட்டு இருக்கிறது பாருங்கள். இது வந்து 10 rupees. சின்ன ஸ்பூன் வந்து 8 rupees. இது வந்து 10 rupees. இந்த குட்டி ஸ்பூன் வந்து 8 rupees. தோசை கல்லே வந்துட்டு இண்டேலியமும் வச்சுருக்காங்க, இரும்பும் வச்சுருக்காங்க. இதோட இன்ச்சஸ் வந்துட்டு 12, 13. இதோட பெருசும் இருக்குது, இதை விட சின்னதும் வச்சுருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450 to 600 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது. நல்ல வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஓரத்தில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு இதுக்கு மாதிரி எலும்புனது போல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சீசனிங் பண்ணி கொடுத்துக்கறனாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம எந்த ஒரு புது தோசைக்கல் அது எது வாங்கினாலும் வந்துட்டு விளக்கெண்ணெயும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுறணும். அதுக்கடுத்து இதுலேருந்து யூஸ் பண்ணையில் நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மினி ஊத்தப்பம் கல். அப்புறம் பேன் கேக் பண்ணுறவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. 4 இது இருக்குது. குட்டியாக 4 ஊத்தப்பம் வந்து ஒரே ட்ரிப் ஊற்றி எடுத்துடலாம். வெயிட்டும் நல்லா இதாக இருக்குது. உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees. இது வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பேனு 8 inchesலேருந்து 12 inches வரைக்கும் இருக்குது. இதுவும் வந்து இண்டக்ஷன் பேஸ்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180லேருந்து 240 ரேஞ்சஸ் வரைக்கும் சைஸ் பொறுத்து இருக்குது. இது வந்து ஆம்லேட் கல். இது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நைலான் கிரிப் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உட்டன் கிரிப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டும் வந்துட்டு 180லேருந்து 230 வரைக்கும் இருக்குது. இன்ச்சஸ் வந்து 8 inchesலேருந்து 12 inches வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் அவங்க வந்துட்டு என்ன பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைப்பாங்க. அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யாராவது மதுரையில் இருக்கிறவங்க இந்த சைடு போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு விலை கம்மியாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.